கண்ணாடி முன்னாடி நிக்கும் போது பாத்தீங்கன்னா முகத்துல வர ஒரு சின்ன பிம்பிள் கூட நம்ம மனசுல ஒரு மிகப்பெரிய சுமையா தோணும். ஆனா இந்த பிம்பிள் ஒரு சின்ன பிரச்சனை இல்லைங்க, நம்ம உடம்பு சொல்ற ஒரு முக்கியமான சிக்னல் இந்த பிரச்சனை. இன்னைக்கு நம்ம பேச போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு அதிகமா வர்ற இந்த ஹார்மோனல் ஆக்னின்னு சொல்லக்கூடிய இந்த முகப்பருக்கள் பற்றி தான். இந்த பிசிஓஎஸ் சம்பந்தமா, பிசிஓஎஸ் இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் வந்துட்டு இந்த முகப்பருக்கள் ரொம்ப மிக கொடுமையான ஒரு விஷயமா இருக்கும். அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் அது தெரியும். உடம்புக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான விஷயங்களை பகிர நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஹார்மோன்ஸ்ன்றது ஒரு மாதிரி அதிகரிச்சா, குறிப்பா ஆண்ட்ரோஜன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு அதிகரிக்கும் போது நம்ம தோல்ல இயற்கையா இருக்கக்கூடிய செபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு எண்ணெய் பொருள் அது வந்துட்டு அதிகமா வந்துட்டு உற்பத்தியாக ஆரம்பிக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ஜா லைனு, சின்னு, கழுத்து பகுதி இதுலாம் வந்துட்டு வலி இருக்கிற மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஆக்னி வர்றதை உங்களால பார்க்க முடியும். இது ஒன்றும் சாதாரணமான பரு கிடையாது, நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றம். இப்போ ஒருவேளை பிசிஓஎஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு தெரியும் பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கும், வெயிட் கெயின் ஆகும், முடி கொட்ட ஆரம்பிக்கும், அன்வான்டட் ஹேர் growth எல்லாம் ஏற்படும். இதோட சேர்ந்து இந்த ஸ்டபர்னான பருக்கள் கூட வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம், இதுக்கு தீர்வு இருக்கு. முதல்ல லைஃப் ஸ்டைல் தாங்க ட்ரீட்மெண்டோட அடிப்படையே. பேலன்ஸ்டு டயட் இருக்கணும். இந்த சக்கரை நிறைய சாப்பிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு தவிர்த்தரணும். ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிடணும். பிளஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா டெய்லி அரை மணி நேரம் வாக்கிங் போறது ரொம்பவே நல்லது. ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போறது ரொம்பவே நல்லது. அண்ட் இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க. டீப் பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணலாம், கொஞ்சம் அப்படியே வாக்கிங் போகலாம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். ப்ராப்பரா தூங்கணுங்க. 7 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் ஒரு ப்ராப்பரா தூங்கினாலே வந்துட்டு உங்க ஸ்கின் கேர்லயும் சரி, உங்களுக்கு இந்த முகப்பருக்கள் விஷயத்திலயும் சரி பல மாற்றங்கள் கண்டிப்பா வந்துட்டு நிகழும். அப்புறம் ஒரு ஜென்டிலான ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. டெர்மட்டாலஜிஸ்ட் பரிந்துரைக்கிற ஒரு மாத்திரையிலோ மருந்துகளோ நீங்க எடுத்துக்கலாம், தப்பு இல்ல. நீங்களா எதையும் போட்டுறாதீங்க. உங்களுக்கு பிசிஓஎஸ் இருந்துச்சுன்னா கூட ஒரு கைனகாலஜிஸ்டும் ஒரு டெர்மட்டாலஜிஸ்டும் சேர்ந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். உங்க தோல் தான் உங்க கான்பிடன்ஸோட முகம். இந்த ஹார்மோனால வரக்கூடிய ஆக்னிவும் சரி, இந்த பிசிஓஎஸ்னால வரக்கூடிய ஆக்னிவாக இருந்தாலும் சரி, சரியான வழிகாட்டுதல் மூலமாக நிச்சயமா இதை சரி பண்ண முடியும். நீங்க மட்டும் தனியா இல்ல, நானும் உங்களோட தான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காம அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு பதில் சொல்றது நான் கடமைப்பட்டிருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்தி ஸ்கின், ஹெல்தி ஹார்மோன்ஸ், ஹெல்தி யூ. நான் நிஷாந்த். What?